விஜய், அன்பு 2 பேரும் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயம் எல்லாமே லைவா போது. அப்படியே பார்க்குறாங்க. காவேரி வீட்ல இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோனே, "ஐயய்யோ! என்னதான் நடக்குது? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாருமே அப்படியே டென்ஷனா இருக்காங்க. காவேரி அப்படியே வராங்க. வந்தவுடனே எப்படியாவது விஜய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போயிட்டு வாசல்ல நிக்கிறாங்க. நின்ன உடனே அப்படியே உள்ள போறாங்க. போயிட்டு விஜய் கிட்ட பேசுறாங்க. "என்னங்க இது?" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க எனக்கு தெரியல காவேரி. எனக்கு தெரியல. நான் அப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்ல. எல்லாமே இவர் பொய் சொல்லியிருக்காரு." அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அன்பு அப்படியே பார்க்குறாரு. காவேரிக்கும் அப்படியே கோவமா வருது. அதுக்குள்ள வெண்ணிலா அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தவுடனே, "விஜய்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு." "என்ன விஜயா? என்ன விஜய்ன்னு நீ சொல்ற?" "விஜய் என்னோட புருஷன். என் புருஷனை எவ்வளவுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்." அப்படின்னு காவேரி அப்படியே கோவமா பேசுறாங்க. "ஏய் என்ன பேசுற?" அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க. "ஆமாண்டி, என் புருஷன் நீ எதுக்கு விஜய்ன்னு கூப்பிடுற? அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டுட்டல்ல. இதுக்கு மேல உனக்கு என்ன வேலை இருக்கு?" அப்படின்னு காவேரி அப்படியே கோவமா பேசுறாங்க. "இங்க பாரு விஜய், உன்னை நான் வெளியே எடுத்துடுறேன் விஜய்." அப்படின்னு சொல்றாங்க. "என்னது நீ வெளியே எடுக்கிறியா? என் புருஷனை வெளியே எடுக்க நீ யாரடி?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கோவமா பேசுறாங்க. வெண்ணிலா அப்படியே பார்க்குறாங்க. "என்ன விஜய் இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு." "இங்க பாரு பேசாத, நீ ஒழுங்கா போயிடு." அப்படின்னு விஜயும் அப்படியே கோவமா திட்டுறாரு. அப்படியே வெண்ணிலா